நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்போம். ஆமென். நம் தேவன் நல்லவர், நம் வாழ்வில் நன்மையானவர்களை செய்வார். இதனால் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொரு இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு 5 சபைகளுக்கு எழுதுகிறார். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களை சிதறி இருக்கிற சபைகளுக்கு, பரதேசிகளுக்கு எழுதுகிறார். அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா மூப்பர்களுக்கு அவர் எழுதுகிறார். மூப்பருக்கு உடன் மூப்பனா அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் மந்தையை பத்திரமா காத்து, மந்தைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து, மந்தைய தேவனுடைய சபையை நீங்கள் விசாரித்து, தேவன் கொடுத்த இரக்கத்தின்படி, தேவனுடைய தயவின்படி நடத்துங்க. நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் இப்படிப்பட்ட மந்தையை மேய்க்கும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு அவர் நிறுத்தலை. அதோடு தொடர்ந்து சொல்லுகிறார், அந்தப்படி இளைஞர் 5ஆம் வசனம் முதல் வாசிக்கப்படுகிறது. சாப்டர் 5 verse 5 onwards. அந்தப்படி. ஆகையால் நம்ம தொடங்கும் போது அப்போ ஆகையால முன்னாடி ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? இருமா, முந்தைய இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறார். இதுதான் கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ எந்த சூழ்நிலையில் யாருக்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? இப்போ வேதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வசனத்தை பிக் பண்ணி அப்படி நம்ம பேசுறது இல்லை, அப்படியே படிக்கிறது இல்லை. அப்போ யாருக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்ம இந்த கான்டெக்ஸ்டுவலா அல்லது இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி இந்த வசனத்தை நான் எடுத்துக்க வேண்டும். கர்த்தர் என்னை எப்படி பேச விரும்புகிறார், என்னோட இடைப்பட விரும்புகிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இதனுடைய தொடர்ச்சி எங்கிருந்து வருகிறாக்கா, முதல்ல அவர் மந்தையை மேய்ப்பர்களுக்கு, மூப்பர்களுக்கு அவர் எழுதுகிறார். 1 முதல் 4 வசனங்கள். 5ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது அவர் இளைஞர்களுக்கு எழுதுகிறார். ஆகையால் அந்தப்படி இளைஞர்களே என்று எழுதுகிறார். அப்போ இளைஞர்களுக்கு பேதுரு கொடுக்கிற ஆலோசனை என்ன? வாசிக்கலாம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அடுத்த வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவர் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த வசனங்களை வாசிக்கும் போது 5 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது அவர் இளைஞர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை நிறைய ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். அந்த ஆலோசனையில் ஒரு ஆலோசனை குறித்து மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்தில் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எழுதுகிறார், தாழ்மையாய் இருங்கள் என்று எழுதுகிறார். 2 குறிப்புகள். 3வது 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அடங்கி இருங்கள் அவர் என்று எழுதுகிறார். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற குறிப்பு கவலைப்படாதீர்கள் என்று எழுதுகிறார். 8ஆம் வசனத்தில் அவர் குறிப்பு தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று எழுதுகிறார். 9ஆம் வசனத்தில் அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் அவர் தேவன் மேலே வச்சிருக்க அந்த அழைப்பு நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். பல விதமான குறிப்புகள் இருக்கிற ஒரு 7 குறிப்புகளை குறித்து பிரசங்கம் பண்ண முடியும். அவைகளை எல்லாவற்றையும் இப்போ பிரசங்கம் பண்ணலை. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பிரசங்கம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக.
6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆகையால் இளைஞரே, அவர் சொல்ற இளைஞர்களே, ஆகையால் இளைஞர்களே என்ன எழுதுறார்? ஆகையால் இளைஞரே, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், சத்தமா சொல்லுங்க, பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஏற்ற காலத்திலே, எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே. ஏற்ற காலம்னா என்னங்க? ஏற்ற காலம் ஆங்கில மொழிபெயர்ல வாசிக்கும் போது ஏற்ற காலம் என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா சில மொழிபெயர் டியூ டைம், அப்பாயிண்டட் டைம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படின்னாக்கா டியூ, இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க, எப்போங்க டியூ, யாரை பார்த்து கேட்பாங்க? டியூ எப்போங்க, டியூ டைம் எப்போன்னு கேட்பாங்க. என்னது கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்று லோன் வாங்கினவங்களை பற்றி கேட்பாங்க, ரெண்டாவது கர்ப்பமாக இருக்கிற கர்ப்பஸ்திரியை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு டியூ டைம் எப்போ, எந்த மாதம், இல்லை எந்த தேதியில், இந்த மாதம் எப்போ டியூ அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா எப்போ பிரசவிக்க போகிறீங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காரியம் எப்போது முடிவு பெற போகிறது, ஒரு காரியத்தினுடைய முடிவு என்ன, அல்லது ஒரு காரியம் எப்போது வெளிப்பட போகிறது என்பதை குறித்து கேட்குற ஒரு காரியம். புரியுதா? எல்லாம் இருக்கீங்களா? அப்போ இந்த வசனத்துல வாசிக்கும் போது குறித்த காலம், ஏற்ற காலம், எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஏற்ற காலம் என்ற இன்னொரு மொழிபெயர்ப்புல குறித்த காலம் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு, எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலம், குறித்த காலம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது தகுந்த காலம். ஆமே, தக்க காலம். அப்போ ஆண்டவர், எல்லாமே ஒரே வார்த்தை தான், ஆனால் சில மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நம்ம வாழ்வில் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த குறித்த காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆகையால் பவுல் என்ன எழுதுகிறார், பேதுரு என்ன எழுதுகிறார்? ஆகையால் ஆண்டவர் பலத்த கைக்குள்ள அடங்கியிரு, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்வார், அவர் சித்தப்படி செய்வார், நேர்த்தியை செய்வார், அடங்கியிரு என்று அவர் எழுதுகிறார். ஆமாம். பல நேரங்களில் நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் என்ன செய்கிறார் என்பதை நம்ம சரியான நேரத்தில் என்ன செய்வார், எப்போது உயர்த்துவார் என்று தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாதனால நாமே ஒரு திட்டம் போட்டுக்கிறோம். நம்ம ஒரு திட்டம் போடுறது இல்லை, அவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து அதுக்காக ஆயத்தம் பண்றது ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமே, வசனங்களை வாசிக்கும் போது பார்க்கும்போது ஆண்டவர் நம் வாழ்விகளை செய்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமே, தேவனுடைய வல்லமையான கரத்தின் கீழே நம்ம அடங்கி இருக்கணும். பல நேரங்களில் அடங்கி இருக்கிறது சிலருக்கு முடியாது. ஏய் இது செய்ப்பா, அடங்கு, நான் யாருக்கும் சொல்லுங்க, நான் யாருக்கும், சத்தமா சொல்லுங்க, யாருக்கும் அடங்க, வாயை அடக்குமா, வாயை அடக்க முடியாது, நானும் அடங்க மாட்டேன். பேதுரு என்ன எழுதுகிறாரு, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கிறதுனா இது பலவீனம் அல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறேன் அடங்கி இருக்குன்னா நான் பலவீனமா ஃபீல் பண்றேன். இல்ல, நீ ஒண்ணு பலவீனமா படுத்தல, தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமா கீழ்ப்படுகிறதுக்கு அர்த்தமா. ஆமே, சுய பெருமையை விட்டு, செல்ஃப் பிரைட், சுய பெருமையை விட்டு தேவனுடைய நேரத்தையும் ஆண்டவர் திட்டத்தையும் நம்பி காத்திருக்கிறது. அடங்கி இருக்கிறது தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் என்னை அடக்கி தேவனுடைய நேரம் வரல நான் காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். இங்க பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையும் தாழ்மை ரொம்ப அவசியம். இந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட் வாசனா அங்க பொறுமையும் தாழ்மை ரொம்ப அவசியமா இருக்குது. ஆண்டவர் என் வாழ்வில் வச்சிருக்க நேரம் ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமே, அவர் என்ன உயர்த்தும்படி அந்த வசனத்துல வாசிக்கும் போது தேவன் உங்களை, சொல்லுங்க, தேவன் உங்களை, ஆண்டவர் என்ன உயர்த்துறவரெல்லாம் காத்திருக்கணும். ஆமே, வேதத்தில் வாசித்து பார்த்தோன்னா அப்சலோம், எல்லாம் சொல்லுங்க, என்ன லோம்? ஆமா, லோன் இல்லை, அப்சலோன் இல்லை, அப்சலோம். அப்சலோம் யார் தெரியுமா? தாவீதுடைய குமாரன். அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு வேலைக்காரங்களை சேர்த்துக்கிட்டான். தனக்கு முன்னாடி ஓடுகிறதுக்கு ரதமும் வேலையாட்களை சேர்த்துக்கிட்டு வரவங்க எல்லாரும் எருசலேமில் ராஜா கிட்ட நியாயம் விசாரிக்க வருவாங்க. அவங்க எல்லாரையும் பிடிச்சு அவங்களை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு சொல்லுவான், ஐயோ உங்கள் காரியங்கள் பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு சரியானபடி நியாயம் சொல்கிறது தான் ராஜாவால் முடியல என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்துக்கொள்வான். தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு அவன் என்ன சொல்லுவான்? நான் ராஜா ஆவேன், எப்படியாக ராஜாவா இன்னும். அதே போல் அப்சலோம் ராஜாவானா, அவன் எவ்வளோ வேகமாக ராஜாவானா அவ்வளோ வேகமாக விழுந்து போனான். தேவன் உயர்த்தும் வடிக்கு அவருடைய கரம் நம்ம உயர்த்துற வரலாம் காத்திருக்கணும். அப்சலோம் தானாக ராஜா நினைக்கிறான். பல நேரம் நானே அதை செஞ்சிடறேன், நானே இதை முடிச்சிடறேன், நானே இதை பண்ணிடுறேன். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே வீழ்ச்சி.
உயர்த்துவது மனிதர்கள் அல்ல, தேவனே. சொல்லுங்க, என்ன உயர்த்துறது மனுஷன் அல்ல, தேவன் தான் என்ன உயர்த்துவார். ஆமே. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க உயர்வுனா பதவி உயர்வுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பதவி உயர்வு இல்லை. தேவன் ஒரு உயர்வை கொடுக்கிறார். அந்த உயர்வு மேன்மையானது. தேவன் கொடுக்கிற உயர்வு அது வல்லமையானது. ஆமே. ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு வரையிலும் நான் காத்திருக்கணும். டியூ டைம் ஆண்டவர் வச்சிருக்கார் ஒரு நேரம், அது வரையிலும் நான் காத்திருக்கணும். மனிதன் அவசரப்படுறான். மனுஷன் அவசரப்படுறானா இல்லையா? எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக நடக்கும்னு நினைக்கிறான். இல்லை, புரியுச்சா? அவசரப்படுறோமா படலையா? மனுஷன் அவசரப்படுறான். அது செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அவசரப்படுறதா சாப்பாடு வேகமாக வெந்துருமா? இல்லை, சொல்லுங்க. நீ அவசரப்படுறதுனால பருப்போ அரிசியும் ஒன்று வேகமாக வெந்துருமா? அது வேகிறதுக்கு நேரம் வச்சிருக்குது. பல நேரங்களில் கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துறார். சரி, அவசரமாயிட்டு நேரமாயிட்டு சொல்லிட்டு அதனால் அரிசி எடுத்து சாப்பிட்டு போக முடியுமா? சாப்பிட்டு போகலாம், ஆனால் வழியிலேயே பிரச்சனை. மனுஷன் அவசரப்படுறான், ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுது. டியூ டைம் இஸ் காட்ஸ் டைம், நாட் அவர் டைம். அந்த குறித்த காலம் என்பது தேவனுடையது, நம்முடைய நேரம் அல்ல. 2 காலங்கள் சொல்லுவாங்க. கிரேக்க பதத்தில் 2 காலங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று நம்ம சொல்லுகிற காலம், இந்த காலத்தில் அதை செஞ்சணும், அந்த காலத்தில் செஞ்சுன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் குரோனோஸ். எல்லாம் சொல்லுங்க, குரோனோஸ். கிரேக்க பதம் குரோனோஸ் என்ன தெரியுமா? நம்ம நேரத்தில் நடக்கணும், நான் நினைச்சது நடக்கணும், இப்போவே நடக்கணும். இது நம்ம நேரம், குரோனோஸ். 2வது ஒரு வார்த்தை தேவன் குறித்த நேரம். அந்த வசனத்தில் வாசித்து பார்த்தா ஏற்ற காலம், தேவன் குறித்திருக்கிற ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் கிரேக்க பதத்தில் கைரோஸ். எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ். கைரோஸ், கைரோஸ். எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ். குரோனோஸ், கைரோஸ். குரோனோஸ்னா என்ன? ஏன் டைம்ல நடக்கணும், நான் நினைச்சபடி நடக்கணும். அப்படி நம்ம நேரத்தை குறிக்கிறது. அல்லது இப்போ போனால் அதை முடிச்சிடலாம், அப்போ போனால் அதை பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம யோசிக்க, நம்ம திட்டப்படி நடக்குது, நம்முடைய சுயத்தின்படி செய்கிறது, நம்முடைய காலங்கள் பிரகாரம் இந்த டைம்ல இது நடந்துடணும். இதுக்கு பேரு குரோனோஸ். எல்லாம் சொல்லுங்க, குரோனோஸ். இந்த குரோனோஸ் எப்பவுமே வேலை செய்கிறது இல்லை. பல நேரங்களில் அந்த குரோனோஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் கர்த்தர் குறித்த நேரம், அந்த கைரோஸ் டைம் சொல்லுவாங்க. கர்த்தர் குறித்த நேரம், கர்த்தரின் வாழ்வில் வச்சிருக்கிற நேரம் வரும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமே. தேவனுடைய கால அட்டவணை, தேவன் என் வாழ்வில் வச்சிருக்கிற அந்த கால காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஒன்று சொல்லட்டோமா? நம்ம எவ்வளோதான் முட்டியும் போதுனால தேவனுடைய அந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை உயர்த்த நினைச்சா ஒருத்தரால் என்னை தாழ்த்த முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உயர்த்த நினைக்கும் போது ஒருத்தர் என்னை தாழ்த்த முடியாது. ஆமே. இந்த வார்த்தைகளை தியானிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு 3 விதமான ஒரு வெளிப்பாடுகளை கடத்த எனக்கு கொடுத்தார். 3 விதமான நபர்களை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அவர் குறித்த நேரத்தில், அவர் குறித்த காலத்தில் என் வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய விரும்புகிறார். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? பல நேரங்களில் தேவன் என் வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நமக்கு விளங்கல. அவர் என்ன செய்ய விரும்புகிறார், ஆனால் ஆண்டவர் என் வாழ்வில் ஏதோ செய்ய விரும்புகிறார் என்ற ஒரு உணர்வு நமக்கு வருகிறது. கர்த்தர் நம்ம சந்திக்கிறார் என்ற ஒரு உணர்வு வருகிறது. கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார் என்ற உணர்வு வருகிறது. ஆனால் அவர் குறித்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆமாம். ஆண்டவர் சில நாட்களாகவே இந்த வார்த்தைகளுக்கு கொண்டு என்னோட இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். ஆமாம். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் திருப்பிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனம் முதல்ல முன்னாடி கொஞ்சம் வாசிக்கலாமா? 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தைகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இருக்கிறீங்களா? தொடர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவர்கள் இருவரும், வாசிக்கலாம் 6ஆம் வசனம் முதல். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்போ எலிசபெத்தும் சகரியாவும் எப்படி இருந்தார்களாம்? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து
நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் வேதம் சொல்கிறது. புரியுதா? சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி இருந்தாங்க பாருங்க, தேவனுக்கு பயந்து பக்தி உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில தவறில்லை. வாசிக்கலாம் அடுத்த வசனம். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். கவனிங்க, வசனம் சொல்லுகிறது குற்றமற்றவங்க ஒரு காரியமும் அவங்க வாழ்வில் தீமையை கண்டுபிடிக்கல, ஆனா அவங்க வாழ்வில் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. என்ன சொல்லுவாங்க, என்னம்மா இந்த அம்மா இப்படி ஜெபம் பண்ணுது, அந்த ஐயா இப்படி ஜெபம் பண்றாரு, ஆனா என்ன அவங்க இல்ல, பிள்ளை இல்லையே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப எலிசபெத்தும் சகரியாவும் தேவன் அவங்க வாழ்வில் எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுத்தா, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாது இருந்தது எலிசபெத்துக்கும் சகரியாக்கும். அடுத்தது வாசிக்கலாம். அவர்கள் வயது சென்றவளா இருந்தார்கள், மலடியா இருந்தாலே சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். இதெல்லாம் இருக்கு, கவனிக்கிறீங்களா? வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்படி இருக்கு, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் பாருங்க, தன் வாழ்வில் ஆசீர்வாதம் இல்ல, ஆனாலும் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாம சகரியா நிறுத்தல. எனக்கு தான் ஒண்ணுமே நடக்கலையே, கர்த்தர் தான் எனக்கு பிளஸிங் கொடுக்கலையே, கர்த்தர் தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கலையே, நான் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன், அது நடக்கல இது நடக்கல என்று குறை சொல்லிக்கொண்டு குற்றம் சொல்லிக்கொண்டு சகரியாவும் எலிசபெத்தும் இருக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக பணி செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவருக்காக ஊழி செய்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை உண்மைதான், ஆனால் அவருக்கு செய்கிற பணி விடையில் அவருக்கு செய்கிற ஊழியத்தை அவர் நிறுத்தல. இப்போ சகரியா மேல ஒரு சீட்டு விழுது, என்ன தெரியுமா? அந்த வருஷத்தோட அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, இஸ்ரேல் தேசத்தில் வழக்கப்படி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரி ஊழியம் செய்யறது 50 வயசு. அந்த நாட்களில் சகரியாவின் நாட்களில் ஆசாரிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அந்த செய்ய வேண்டிய பணி விடையில் செய்யணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியம் பிரவேசிக்கணும். அப்போ அந்த வருஷம் சீட்டு சகரியா மேல விழுந்துச்சு. அப்படின்னா 50 years old. அந்த வருஷத்தோட அவனுடைய முடிகிறது. அப்போ சீட்டு போடுறாங்க, சீட்டு சகரியா மேல விழுகிறது. வாசிக்கலாம். அப்படி இருக்க 9ஆம் வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். பாருங்க, அவன் தூபபீடத்து வலது பாரிசத்து பக்கத்துல நின்று, தூபபீடம் எங்க இருக்குது? தூபபீடம் எங்க இருக்குது? கேட்கல. தூபபீடம் எங்க இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகல, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து தூபபீடத்துக்கு முன்னாடி இருந்து ஆண்டவருக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது தூபபீடத்தின் வலது பக்கத்திலே, தூபபீடத்தின் இடது பக்கமா வலது பக்கமா? தூபபீடத்தின் வலது பக்கத்திலே தூதன் ஒருவன் நின்று அவனுக்கு தரிசனமானான். வாசிக்கலாம். சகரியா அவனை கண்டு, 12ஆம் வசனம் வாசிக்கலாம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நீ பூஜை செலுத்துற, ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற, ஆண்டவர் ஆராதிக்கிற, ஆண்டவர் முழு இதயத்தோட எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிற சகரியாவே, கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ என்னெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டி கொண்டிருந்தாயோ வெளியே சொல்லல, ஆனா எல்லா prayer, all your prayers God heard. கர்த்தர் உங்க எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதோட நிறுத்தல. வாசிக்கலாம். உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை சொல்லுது, உன் மனைவியாகிய எலிசபெத் மலடி சொன்னால அவளுக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் கிடைச்சிருக்குது. அதனால கர்த்தர் சொல்றாரு, எலிசபெத்து உனக்கு ஒரு பிள்ளை பெறுவாள். ஆமா, இங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உலகத்துல வேணா, தேவனுடைய ராஜ்யத்துல வேணா, வேலையில வேணா, உலக வேலையில கர்த்தருக்கு வேலை செய்யறதுல வேணா ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் முடியலப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது உங்க பேலன் குறுகிச்சுன்னு நினைக்கிற,
ஆசிரியர் முறையின்படி அந்த வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்ல கட்ட சொல்றாரு, என்னது மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு. ஆமா, இது ஒரு சூப்பர் இல்ல, இது ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கா. ஆமா, அவர் ஊழியம் செய்யறாரு, கர்த்தரை இப்போது அவர் கனம் பண்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சந்திக்குது. வாசிக்கலாம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்தில். பெரிய வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்குது. 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்போது சகரியா தேவதூதனை நோக்கி, 18 வாசிக்கலாம். அப்போது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அவர் என்ன சொல்றாருங்க, இப்ப யோசிக்கணும். இப்ப என்ன சொல்லப்படுறாரு, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. நம்ம நினைக்கிறோம் இந்த வயசு கல்யாணம், இந்த வயசுக்குள்ளதான். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, என்னதமா இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ள திருமணம் பண்ணிடுங்க, இது வயசுக்கு மேல குழந்தை பாக்கி இப்போது இல்லைங்க. அது இல்லாம இப்ப இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், அப்படின்னா குழந்தை மகப்பேறு மையங்கள் தெருவுக்கு பெருகிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, பெரிய பிஸ்னஸ். உலகத்திலேயே மெடிக்கல் பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸ். உனக்கு அது ஆச்சு இது ஆச்சு சொன்னா மனுஷன் பயந்து எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்துருவான். இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு தெருவுக்கு என்ன உண்டாயிட்டு இருக்குது, ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், குழந்தை மகப்பேறு மையங்கள் உருவாகிட்டு இருக்குது. எச்சரி கேட்கணும், போகட்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்னது, வயது சென்றவள் என்று சொல்லப்பட்டிருக்குது, கிழவன் என்று 2 பேரும் அறிக்கை செய்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை, தூதன் சொன்ன வார்த்தைக்கு எதிராக ஒருத்தன் பேசுறார். யாரு, யோவான் பேசுறாரு. நான் வயது சென்றவனா இருக்கிறேனே, நான் கிழவனா இருக்கிறேனே, நான் அப்படி ஆயிடுச்சு, எனக்கு எப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். யார்கிட்ட பேசுறான் என்பது முக்கியம். நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ தூதன் இடத்துல சகரியா பேசிட்டு இருக்கார். இவன் சாதாரணமா பேசல, எங்க தேவ பிரசன்னத்துல தேவோட வார்த்தையை தூதன் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னத்திலிருந்து கையில என்ன இருக்குது. அப்ப ஆசாரியன் கிட்ட என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். அவருக்கு தூபத்தை, ஆண்டவருக்கு தூப கலசத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியன் என்ன வார்த்தைகளை பேசுறான், என்ன சொல்றான், நான் எதனால அறிவேன். கையில என்ன வச்சிட்டு இருக்கப்பா, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டிருக்கிற ஆராதிக்கிற உனக்குள்ள இருக்க விசுவாசம் எங்க. தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்கும் போது அந்த வார்த்தைக்கு நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ற, எப்படி நம்ம ரியாக்ட் பண்ற, நம்ம முக்கியமான ஒரு காரியம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்ம சந்திக்கும் போது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ற இதயம் வேணும். ஆமென். அதான் வாஸ்தவல. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்க. அப்படி என்றால் என்ன சொல்லியிருக்கேன், சகரியா, ஆமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இப்போவே கீழ்ப்படுகிறேன், அவர் வார்த்தையின்படி நீங்கள் ஆக கடவுது அந்த சகரியா சொல்லியிருந்தார்னா சூப்பர். ஆனால் சகரியா என்ன சொன்னாரு, நான் எப்படி அறிவேன். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, தூதன் சொல்றாரு, நான் எப்படி அறிவேன். அதோட சொன்னாரா, ஆபிரகாம் சொல்ற மாதிரி அவரு சொல்றாரு. அவங்க 90 வயசு, 99, 89 அவங்க சொன்னாங்க. இவரும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, நான் கிழவன் ஆயிட்டேன், அவங்களும் பாட்டி ஆயிட்டாங்க என்று சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போ தூதன் என்ன சொல்றாரு, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்துல எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தகுந்த காலம். நான் சொன்னேன்ல, குரோனோஸ் கைரோஸ், ஆண்டவர் குறித்த கைரோஸ் டைம் அது. அந்த தகுந்த காலம் என்ன தெரியுமா, எல்லாம் சொல்லுங்க, தகுந்த காலம். ஆண்டவர் உன் வாழ்வில் அற்புதங்களை செய்கிற நேரம் வரும்போது வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவர் தூதலை அனுப்புவார். ஆண்டவர் வார்த்தை பட்சமாய் சந்திக்கும். இந்த காரியம் நடக்க போதுமா, கெட் ரெடி. ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு அந்த வார்த்தை வந்துருக்குமா? சகரியா, உன் லைஃப்ல எலிசபெத்துக்கு உனக்கும் ஒரு கைரோஸ் டைம், தேவன் குறித்த நேரம், தேவன் குறித்த தகுந்த காலம் வந்து விட்டது, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்ற கர்த்தரோட வார்த்தை சந்திச்சது. அப்போது அந்த கைரோஸ் டைம்ல ஒருத்தர் குரோனோஸ் டைம் பேசுறார். என்ன பேசுறாரு அவரு? தகுந்த காலத்திலே, எல்லாம் சொல்லுங்க, இதோ தகுந்த காலத்தில். அந்த தகுந்த காலத்தை அண்டர்லைன் பண்ண போலாம். தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தை நீ விசுவாசியாதபடினால், கர்த்தரோட வார்த்தை நீ விசுவாசியாதபடியினால், வாசிக்கலாம். இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். கவனிங்க, ஆண்டவர் பிரசன்னத்துல வந்தா அற்புதம் நடக்கும், ஆண்டவர் பிரசன்னத்துல வந்தா அதிசயம் நடக்கும். ஒருத்தர் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வந்து அற்புதத்தினான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஆனா என்னவா மாறிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, ஊமையா மாறிட்டார். பல நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்துட்டா, எஸ் லார்ட், ஆமென். சாமுவேல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன். கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய தேவ மனுஷன்ல தேவ தூதனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ற இதயம் நமக்கு தேவை. ஆமென். இந்த சகரியா இப்படியெல்லாம் பேசின உடனே கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பப்பட்டு வந்தேன், இந்த வார்த்தையில் நிறைவேறும் வரும், நீ பேசக்கூடாமல், இது பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். அப்ப எத்தனை மாசம் அவர் ஊமையாயிட்டாரு? நம் ஆண்டவர் நாவின் கட்டுகளை அவிழ்த்து பேச வைக்கிறவர். ஆனால் சில நேரங்களில் வாயை அடைக்கிறாரோ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இல்லை, என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தை படிச்சுட்டீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க? பேசக்கூடாதவங்கள பேச வைக்கிறவர். இங்க நல்லா பேசிட்டு இருக்கிறவங்களை என்ன பண்றாரு கர்த்தர்? ஷட் அப். எல்லாம் சொல்லுங்க, ஷட் யுவர் மவுத். ஆமா, நான் முடிச்சிட்டுமா? சொல்லுங்க, ஷட் யுவர் மவுத். வாய ஆண்டவர் ஜிப்பு அவரே போட்டார். ஜிப்பு எவ்வளவு நாள் தெரியுமா? அவர் இங்க அவருடைய வாசாரிய ஊழிய முறைமை முடிச்சுட்டு போறவர்களும் அவர் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். பல நேரங்கள் ஆண்டவர் நம்ம ஏற்ற கால தேவனை உயர்த்த பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள், அடங்கி இழுக்கலன்னா அவர் அடக்கிடுவாரோ? இல்லை, அப்படி யோசிக்கிறேன் நான். கரெக்டா? பேசாதனா எங்க வந்து பேசிட்டு இருக்காரு? தேவ பிரசன்னத்துல வந்து தேவ தூதன் சொல்லிட்டு இருக்காரு கேப்ரியல்ட்ட. கேப்ரியல் மகிமையான கர்த்தருடைய செய்தியை கொண்டு ஒரு மெசஞ்சர். அந்த தேவ தூதன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை கிட்ட வந்து அவர் நான் எப்படி அறிவேன்? அவர் வீட்டில இருந்து அந்த தரிசனம் வந்தாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து, ஆசாரிய கூடாதுல கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்துல பரிசுத்தல வார்த்தை வருது. நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். வாய் முடிச்சு. அவர் பேசின வார்த்தை தான் கடைசி. என்ன தெரியுமா? அவர் பேசின கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? வயது சென்றவன் நான் எதனால் அறிவேன். வயது சென்றவன், அதான் அவர் வார்த்தை, பேச கடைசி வார்த்தை முடிச்சு. கர்த்தர் சொல்லிட்டாரு, டே இவன் வாயை நீ மூட மாட்ட, நீ சும்மா பேசி பேசி பேசியே ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவ, நீ அற்புதத்தை கெடுத்துருவ. அதனால உன் வாயை நான் என்ன பண்றேன், குழந்தை பறக்கிற வரையிலும் ஆண்டவர் பார்ஷியல் என்ன சொல்லுவாங்க, பார்ஷியல் ஆண்டவர் ஷட் டவுன் பண்ணிட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஷட் டவுன். நம்ம எலக்ட்ரிக்கல், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மாதத்துக்கு ஒரு நாளில் ஃபுல் டே ஷட் டவுன். கர்த்தர் ஒரு சீசன், அந்த ஒரு கைரோஸ் சீசன், கைரோஸ் ஷட் டவுன். எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ் ஷட் டவுன். ஆமாம், உன் வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் வாயை மூட கற்றுக்கோ. நீ வாயை திறந்தாலே அற்புதம் நடக்கிறது இல்லை, அதிசயம் நடக்கிறது இல்லை. ஏன்? எப்படி நடக்கும்? அது நடக்காது, இது நடக்காது. என்னமா பேசிட்டு இருக்க நீ? சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறது ஒன்று, ஊழியக்காரனை கூட்டம் அது நடக்கணும் இது நடக்கணும், ஜெபம் பண்ணுறது ஒன்று. ஆனால் நீ பேசலாம், என்ன இருக்குது? முரணா இருக்கு. எப்படி நடக்கும்? அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் தூதரை அனுப்புவாரு, எனக்கு நடக்காதுங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நீ அப்படி பேசி கொண்டிருப்பாய். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, பல நேரங்களில் நீ மாம்சத்தில் இறங்கி மாம்சத்தில் கிரியை செய்து கொண்டிருக்காய், மாம்சத்தில் பேசி கொண்டிருக்கிறாய்.
உன் மாம்ச பலத்தை சார்ந்து கொள்ளாதே. தேவன் குறித்த காலம், கைரோஸ், தேவன் குறித்த நேரம் வரும் வரையில உன் பொறுமையாய் காத்திரு. ஒரு ஆமென். தேவ வார்த்தை வரும்போது எஸ் லார்ட், அடங்கி இருக்க, தாழ்மையா இருக்க, ஒப்பு கொடுக்குறது ரொம்ப அவசியம். ஆமென். இங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. மூணு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். சகரியா வாயை ஆண்டவரே அடைச்சிட்டார். குழந்தை பிறக்கிறவர்களும் வாய், இந்த ஆசன முறை ஏறக்குறைய 1 வருஷம் அவர் பேசவே இல்லை. நல்லா பேசிட்டு மனுஷன் தெய்வ பிரசனத்திலிருந்து அந்த வார்த்தை வந்த பிறகு அவருடைய நாவெல்லாம் கட்டப்பட்டுச்சு. அமைதியாக வெளியே வராரு. எல்லாரும் கேட்குறாங்க. அவர் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு. யாருக்கு என்ன பண்ணல? கேட்கல. நாவெல்லாம் கட்டப்பட்டது. பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஊழியதெல்லாம் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வருகிறார். அதுக்குள்ளே வீட்டுக்கு செய்தி போது, நல்லா அந்த உங்க வீட்டுக்காரு என்னவாயிட்டாரு? ஊமை ஆயிட்டார். என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? ஊரா அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க சொல்றீங்களே, அந்த 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த 4 பேருக்காக நீ நிறைய காரியத்தை இழந்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேருக்காக நீ வாழ தேவையில்ல, உனக்காக நீ வாழ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகரி என்ன சொல்லிருக்காங்க? ஆண்டவர் வார்த்தை எனக்கு ஆமென், ஹல்லேலூயா, நான் அப்படியே கடந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அவர்களுக்காக அதை இது என்று சாக்கு போக்குகளை தேவ சமூகத்தில் கட்ட அழுக்கணும் அவசியம் இல்லை. பல நேரங்களில் இன்னைக்கு நம்ம எல்லாம் குரோனஸ்ல இருக்கிறோம். குரோனஸ்னா ஏன் டைம்ல நான் அது நடக்கிறோம், இது நடத்தணும், உன்னுடைய நேரத்தை விட்டு வெளியே வா. குரோனோஸ் வெர்சஸ் கைரோஸ். கர்த்தருடைய தகுந்த காலம், தகுந்த நேரத்தை அவர் வச்சிருக்கிறார். அதுக்கு நீ இன்க்ளைன் ஆயிட்டுனா, அதுக்கு நீ உன்னை இசைந்து கொடுப்பாய், என்னால் வாழ்வில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். அதுவரை என்ன ஆயிடுவ? மியூட். எல்லாம் சொல்லுங்க, மியூட். மியூட், MUT, மியூட். மியூட் ஆயிட்டுனா டிவி ஓடிட்டே இருக்குது, மியூட் பட்டன் அழுத்துறீங்க, என்ன ஆகுது? ஆமா, சவுண்டு போயிடுச்சு, ஸ்பீக்கர் அவுட்டு. அவங்க பேசுறத ஒண்ணு கேட்காது, நீ பேசுறது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? ஆண்டவர் மியூட் பட்டன் எப்போ அழுத்தணும்னு உனக்கே தெரியணும். நீ ஏன் மியூட் பட்டன் அழுத்திட்டா சூப்பர். அவர் மியூட் பட்டன் அழுத்தினாருன்னா அது 1 இயர், ஏறக்குறைய 1 இயர் என்னவாயிடும்? அற்புதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்தில் அந்த அற்புதங்கள் வெளிப்படும் போது அந்த ஆண்டவர் தகுந்த காலத்தை கண்டு கொள்கிற இதயம் நமக்கு தேவை. அவர் வார்த்தை எஸ் லார்ட், எஸ் லார்ட், நீங்க சொல்ற வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். அதுவரை நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட பேசாத, கர்த்தரோட வார்த்தைக்கு புறம்பா பேசாத, கர்த்தரோட வார்த்தை எதிர்த்து நிற்காத. டோன்ட் ஷோ யுவர், சிலர் அப்படி இல்ல ஆண்டவர்கிட்ட என்ன காட்டக்கூடாது? என்ன காட்டக்கூடாது? டோன்ட் ஷோ யுவர் ப்ரைடு. பெருமை இருக்கலாம், அது கீழே வச்சுக்கோ. கர்த்தர்கிட்ட பெருமை காட்டக்கூடாது. அந்த கைரோஸ் டைம் அவர் வரிச்சிருக்கிற நேரம் வரும்போது அவர் சூப்பரா அற்புதமா நேத்து செஞ்சு முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதத்தில் வாசிக்கும் போது ஜான் சாப்டர் 5, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். அங்க ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்கும்? பெதஸ்தா குளம். எல்லாம் சொல்லுங்க, என்ன குளம்? பெதஸ்தா குளம். அந்த குளத்தில் என்ன நடக்குனாக்கா, தேவ தூதன் இறங்கி வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவான். எபிரேய பாஷையிலே வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. கவனிங்க, அந்த பெதஸ்தா குளம் கவனிங்க. அந்த பெதஸ்தா குளம் இருக்குது. அந்த பெதஸ்தா குளம், அந்த குளத்தை சுற்றிலும் கவனிங்க படிக்கட்டுகள் இருக்கும். அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் எல்லா வியாதிஸ்தரும் இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னது? எல்லா வியாதிஸ்தரும் இருப்பாங்க. கண்ணை திறந்து சிலர் பார்த்துட்டே இருப்பாங்க. கண் இல்லாதவங்க காதை வச்சு நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த பெதஸ்தா குளத்துல தூதன் சில நேரங்கள் 6 மாசத்துக்கு ஒரு முறை, சில நேரங்களில் 1 மாசத்துக்கு ஒரு முறை, சில நேரங்களில் 1 வருஷத்துக்கு ஒரு முறை தூதன் இறங்கி அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவான். அந்த பெதஸ்தா குளம் கலங்கும் போது அந்த குளத்துல முதல்ல யார் இறங்குறாங்களோ, அவர் சப்பானியா இருக்கலாம், குருடரா இருக்கலாம், செவிடரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த பெதஸ்தா குளம் கலங்கும் போது முதல்ல இறங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க, சுகம் பெற்றுக் கொள்வாங்க. பெதஸ்தா குளத்துல முதல்ல இறங்குறவங்க சுகம் பெற்றுக் கொள்வாங்க.
அப்போ கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் சில நேரங்கள் அங்க இருக்கிற ஜனங்க வேதஸ் என்ன பண்ணுவாங்க, சில நேரம் இறங்கி பார்ப்பாங்க. ஏன்னா தெரியுமா, அவங்க டைம்ல நடந்துரும், என் டைம்ல சில நேரம் குதிச்சு பார்ப்பாங்க. இந்த பெருச குளத்தை சுற்றி தான் ஜனங்க படுத்திருப்பாங்க. தூதன் இறங்கி கலக்கிற வரலாம் காத்து இருக்கிறது இல்லை. அவர் எப்போ கலக்குவார் என்று நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்துட்டே இருக்கணும். அப்போ அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் கவனிங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூப்பின உருப்புடையர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். வாசிக்கலாம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலக்குவான். வாசிக்கலாம். தண்ணீர் கலங்கின பின்பு கவனிங்க, அங்க தூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவான். பதிலா அந்த டைம் தான் என்ன டைம், என்ன டைம், சில சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன அர்த்தம், தூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவோம் பார்த்தீங்களா, சில நேரங்களில், சில சமயங்களில், சில காலங்களில் தூதன் இறங்கி அந்த நேரம் ஆண்டவர் கலக்கிற நேரம் எது, தேவன் அனுப்பின நேரம் எது என்பதை நாம விழிப்போட பார்த்துட்டு இருக்கணும். நம்ம கண்கள் எல்லாம் அங்க இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வியாதிஸ்தர்கள் பல வருஷ கணக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. அது ஒரு அற்புத கோலம், பெதஸ்தா கோலம். என்ன கோலம்? ஆமா, அது மிராக்கிள் பூல் சொல்லுவாங்க. அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த குளம் எப்போது கலங்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் நேரத்தில் அவர் அனுப்புவார். இப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். வாசிக்கலாம். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்போ எல்லாருடைய கண்களும், அங்க இருக்கிற எல்லா வியாதிஸ்தர்களுடைய கண்களும், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருடைய கண்களும் எங்கனாக்கா தண்ணி மேலேயே இருக்கும். குளம் எப்போது கலங்கும் கலங்கும் கலங்குன்னு இப்போது அவங்க கண்கள் எல்லாமே குரோனோஸ்க்கு செட் ஆயிடுச்சு. எப்பயோட நடக்கலாம், இப்போ கூட நடக்கலாம், நீ நைட்டு கூட நடக்கலாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம் என்று சொல்லி அவங்க மனசு எல்லாமே தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர் எழுந்து தண்ணி கலங்கிச்சான்னு பார்ப்பாங்க. யோசித்து பாருங்க. சில நேரங்களில் திடீர்னு அங்கே பறக்கிற பறவை ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று சத்தம் விழுதோட, ஐயோ தண்ணி கலங்கிச்சான்னு டப்புன்னு விழுவாங்க. இப்படி அவங்க நேரங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் 5ஆம் வசனத்தில் 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்தான். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போ படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமா வியாதியா இருக்கிறான்னு கர்த்தர் கண்டு அவனுக்கு கர்த்தர் ஒரு கைரோசை கொடுக்கிறார். என்னது? ஏற்ற காலத்துல ஆண்டவர் சந்திக்கிறார் அவனை. 38 வருஷமா நீ இருக்கிற உண்மைதான்ப்பா, உன் வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கு உண்மைதான், உன் வியாதி படுக்கையிலிருந்து நீ மாறல உண்மைதான், உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு யார் இல்லை தரமா, ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ். எல்லாம் சொல்லு, ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ். அப்புறம் ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ். யாரும் அவனுக்கு உதவி செய்யல, கொண்டு போய் விடவும் யாரும் இல்லை. பல நேரங்களில் அவன் என்னவா இருக்க, 38 வருஷம் வியாதியா இருக்கிற மனுஷன், அவனை தூக்கி விட கூட யாரும் இல்லை. சில நேரங்களில் அவன் பார்த்துட்டே இருப்பான், குளம் கலங்கும், குளம் கலங்கிறத பார்த்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கலக்கம் மாறல. ஏன்? அவன் எழுந்து நடந்தான். ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி படுத்திருக்கிறவங்க முன்னாடி அப்படி தாண்டி அப்படி போகிறதுக்கு முன்னாடி யாரும் மேலே பட்டு, ஏன்னா அவனால் முடியல, வியாதிக்காரன். அவன் எழுந்துக்கிறத பார்த்து, என்னடா நீ எழுந்துக்கிற பார்த்தோன்னு, ஓ தண்ணி கலங்கு தண்ணி, தப்புட அவன் குதிச்சான். இவனுக்கு அற்புதம் வர நேரத்தில் 38 வருஷமா ஒருத்தன் குளத்துல படுத்திருக்கிறான்னா எப்ப கலங்குன்னு அவனுக்கு தெரியும், எப்பெல்லாம் கலங்கும் தெரியும். அப்ப தூதன் காலையில கலக்குவானா, மதியம் கலக்குவானா, இரவு கலக்குவானா? பல நேரம் குளம் கலங்குவதை பார்த்தான். அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு பக்கத்துல வந்து சீக்கிரம் சீக்கிரமா என்ன பிடி, கொஞ்சம் பிடிங்க சீக்கிரம் பிடிச்சி இப்படி சத்தம் போட என்ன ஆகும் சொல்லுங்க? சின்ன சத்தம் கேட்டவன என்ன ஆவாங்க? டப்புன்னு குதிச்சிருவாங்க. எத்தனை பேர் குதிச்சாலும் முதல்ல தண்ணியை டச் பண்ணவங்க தான் ஹீலிங். அவன் 38 வருஷம் வியாதியா இருக்கிறவன், ஐயோ எனக்கு எப்போ அற்புதம் நடக்கும் என்று ஏங்கி கதறி போய் இருக்கிறான். இயேசு அவங்ககிட்ட வந்து, அவ்வளோ வியாதிகள் இருக்கிறாங்க, இயேசு அவனிடத்துல வந்து, நீ சுகமாகன்னு விரும்புறியா? ஆமாய்யா, தண்ணி கலங்கும் போது என்னை தூக்கி விட யாரும் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனோட வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அவனை சந்தித்தது. வெகு காலமா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லி வியாதியஸ்த இருக்கிற கர்த்தர் கண்டு கலக்கப்படும் போது என்னை கொண்டு போ, அவனுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ரைட் நான் இன்னைக்கு இப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு கைரோஸ் டைம் கட்டளை எடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவர் தான் என் நல்ல காலத்தை என் வாழ்வில் நியமித்திருக்கிறவர். அவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு காலத்தை வச்சிருக்கு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இன்டரப்ட் பண்ணி கர்த்தருடைய ஆவியை நம்மோடு இடைபடுவாராக. மகனே மகளே, நான் உன் வாழ்வில் வைத்திருக்கிற காலத்துல நேரத்துல அதை தீவிரமா செய்து முடிப்பேன். நான் செய்யும் காலம் வரையிலும் பொறுமையாய் காத்திரு, அடங்கியிரு. ஒரு ஆமென். கர்த்தர் அவனுடைய இடைப்பட 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு. சொல்ல சத்தமா சொல்லு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஒரு ஆமென். கைரோஸ் எல்லாம் சொல்லுங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்திரு எல்லாம் சொல்லுங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ சொன்ன மாத்திரத்துல உடனே எல்லாம் சொல்லுங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். தண்ணி கலங்குச்சா சொல்லுங்க, இப்ப தண்ணி கலங்குச்சா? எங்க அற்புதம் நடந்துச்சு? பெதஸ்தா குளத்துல அற்புதம் நடந்துச்சு. தண்ணி கலங்கல, ஆனா ஆண்டவர் அவன் வாழ்வில் இருக்கிற அந்த குரோனஸை கலக்கி கர்த்தர் கைரோஸை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தண்ணி கலங்கும் போது நான் எழும்பிடுவேங்க, தண்ணி கலங்கும் போது நான் மாறிடுவேங்க, தண்ணி கலங்கும் போது அற்புதம் நடந்தனுங்க, உண்மைதான், ரைட்டு. ஆனா ஆண்டவர் உன்னை சந்திக்கிற வேலை, சந்திக்கிற நேரத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது கர்த்தர் சொல்றாரு, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன் வாயை திருவாயை மூடுக. என்ன பண்ணோம்? ஆமா, நீ வாய் திறந்து பேசி எதுக்கு எடுத்து வச்சிடாதப்பா. 2வது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், இயேசு சொல்றாரு சீஷர்ல பார்த்து, ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். என்னது? பிதாவின் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அந்த ப்ராமிஸ் ஆஃப் காட். உன்னுடைய இதயம் நான் கொடுத்த வார்த்தைகள் மேல வாக்குத்தத்தங்கள் மேல உறுதியா இருக்கட்டும். ப்ராமிஸ் ஆஃப் காட். ஹோல்ட் ஆன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கொள். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கொள்ளு கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். காத்திருங்கள். அப்போது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்? இக்காலத்துல ராஜ்யத்தை திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன்னு கேட்கறாங்க. 7ஆம் வசனத்துல வாசிக்கிற, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காலங்கள், என்ன பாருங்க, காலங்கள் என்ன சொல்லுங்க, காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்படின்னா அர்த்தமா, அதெல்லாம் பிதாவானவர் வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமான காரியம் தான். உங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆனா உண்மைதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? 2வது நம்ம கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வெயிட். காத்திருங்கள். எல்லாம் சொல்லுங்க, காத்திருங்கள். 5ஆம் வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். கர்த்தர் வச்சிருக்க வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? ஷட்டு. 2வது வெயிட். எல்லாம் சொல்லுங்க, ஷட். 2வது வெயிட். என்ன வெயிட் பண்ண சொல்றாரு? 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால் நிரப்பப்படும் வரையில, அவருடைய பலத்தினால் மூடப்படும் வரையில நீ காத்திரு. அவர் வார்த்தை உன் வாழ்வில் வெளிப்பட்டு அந்த வார்த்தை நிறைவேறும் வரையிலும் காத்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணாங்க சீஷர்கள்? 10 days. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள். எல்லாம் சொல்லுங்க, 10 நாள் சீஷர்கள் மேல் வீட்டு அறையில் ஏறி தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் பரமேறி இயேசு சென்றாரு. சென்ற பிறகு என்ன வாசிக்கலாம். 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்வேயின் குமாரனாகிய யாக்கோவும் செலத்தோய் எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்களெல்லாம் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எத்தனை நாள்? 10 நாள் தரித்திருந்தார்கள். 10 நாள் ஆண்டவர் சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி 10 நாள் காத்திருந்தார்கள். தேவனுக்கு காத்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும்படியாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக காத்திருக்க வேண்டிய எவ்வளோ அவசியமா இருக்கிறது. பல நேரங்கள் நம்ம காத்திருக்காம நாம விருப்ப போல செய்ய நினைக்கிறோம். நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி காத்திரு. கர்த்தர் உனக்கு கொடுத்ததை வேற யாருக்கும் கொடுத்துட மாட்டார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவர் எனக்குன்னு வச்சதை நான் சுதந்திரிக்கணும், ஆனால் காத்திருக்கணும். காத்திருந்தா கிடைக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவசரப்பட்டு நம்மளே ஏதாவது முயற்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிடலான்னா பல நேரங்களில் ஃபெயிலியரில் முடிஞ்சிடும். கர்த்தரோட குறித்த நேரம் வரையிலும் காத்திருக்கணும். நம்ம வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லப்போகிறோம். இப்போ வேதத்தில் வாஸ்து பார்த்தாலும் சரி, இன்றைக்கி இங்கே உலகத்தில் இன்னைக்கு தாய்மாரங்க எல்லாரும் ஜபிக்கிற ஜபம் என்ன தெரியுமா? என்ன ஜபம் பண்ண? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க. இல்லை சொல்லுங்க, ஆண் பிள்ளைக்காக இல்லை எல்லா சகோதரிகளும் ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுறாங்களா? ஆனால் ஆண் பிள்ளையே பிறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண ஒரு சம்பவம் பைபிள் இருக்குது. திருமணம் முடிச்சவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணவங்க எனக்கு ஆண் பிள்ளை கொடுங்க ஜெபம் பண்ண யாரையும் கை தூக்க சொல்லி கேட்க சொல்லலை. ஆனால் இந்த ஆண் பிள்ளை கொடுங்கன்னு ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆண் பிள்ளையே பிறக்க ஆண்டவரே எனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்கணும்னு ஜெபம் பண்ணாங்களாம். கதறி கதறி அழுது ஜெபம் பண்ண ஒரு ஆண் பிள்ளை பிறந்துட்டார். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:20 வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 7:20 வாசிருங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். கவனிங்க, இங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? எகிப்தின் ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்கார். என்னது? ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கொன்று போடணும். பெண் பிள்ளை மட்டும்தான் உயிரோடு இருக்கணும். எகிப்து தேசத்தில் ஒரு ரூல் போடப்படுகிறது. என்னது? ஆண் பிள்ளை பிறந்தா அதை கொண்டு போடணும், பெண் பிள்ளை மட்டும்தான் உயிரோடு இருக்கணும். சட்டம் இயற்றப்படுறாங்க. அப்போ கர்ப்பவதியாக இருக்கிற எல்லா பெண்களும் வயிற்று மேலே கையை வச்சு கதறி அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தா என் கண்ணதற்கு என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலை. ஆண்டவரே எப்படி இருக்கும் பாரு. ஒவ்வொரு கர்ப்பஸ்திரியும் கதறி அழுதாங்க. எகிப்து தேசத்தில் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, இந்த பிள்ளை பெண் பிள்ளையாக மாற்றிடுங்க, இந்த பிள்ளை பெண் பிள்ளையாக மாற்றிடுங்க, இந்த பிள்ளை பெண் பிள்ளையாக பறக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் தான் இறக்க செய்யணும், என் குழந்தை சாகிறத நான் பார்க்க விரும்பல. அப்படி ஒவ்வொரு ஸ்திரீகளும் கதறி அழுது ஜெபிக்கிறாங்க. என்னென்ன? எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும்னு. நீங்கள் இது அந்த நாட்களில் ஜெபமா இருந்தது. வாசிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் ஒருத்தனை பிறக்க வச்சாரு. அவன் பெயர் யாரு? மோசே. அந்த மோசே பிறக்கும் போது கவனிங்க, அந்த மோசே பிறக்கிறார் ஆண்டவர். அங்க பிறக்கும் போது ஒரு காரியத்தை நல்லா நம்ம கவனிக்க வேண்டும். மோசே அந்த காலத்துல மோசே பிறக்கிறார். பிறக்கும் போது எகிப்து தேசத்துக்கு இஸ்ரவேல் புத்திரர் சென்று ஏறக்குறைய 320 வருஷம் ஆகியிருந்தது. ஆண்டோடைய வாக்கு தத்துவம் நிறைவேறத்துக்கு ஆண்டோடைய சொன்ன வார்த்தை 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள் என்ற வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு இன்னும் 80 வருஷம் இருக்குது. அப்போ கர்த்தர் மோசேயை பிறக்க வைக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? நீ நேரத்தெல்லாம் கலக்கிட கற்றுக்கொண்டது போல கர்த்தர் உன்னை விட ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, ஞானவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே காலங்களை எல்லாம் டைமெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்களா? ஆண்டவர் எவ்வளோ பாருங்க, இந்த டைம் முடியுது, இந்த டைமுக்கு முடியறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு ரட்சகனை பிறக்க வைக்கிறார். அந்த தாயார் அந்த குழந்தை டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணிட்ட பிறகு 3 மாதம் ஒளிச்சு வைக்கிறாங்க. அந்த வழியாக சோல்ஜர் போக்குறாங்க. ஒரு குழந்தை அழுதா அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அங்கே இருக்கிற போர்ச்சாவர்கள் வீட்டுக்கு நுழைஞ்சி அது ஆண் பிள்ளையான்னு பார்ப்பாங்க. ஆண் பிள்ளையா இருந்தால் உடனே கொண்டு போட்டுருவாங்க. பெண் பிள்ளை இருந்தால் உயிரோடு விட்டுருவாங்க. கேர்ள் பேபி போ. பெண் பிள்ளையா இருந்தால் கொன்று போடப்படாத சூழ்நிலையில தாயார் அவ கர்ப்பவதியாக இருந்து அவ பிள்ளை பேர் உண்டாயிற்று. ஆனா 3 மாசம் என்ன பண்றா? ஒளிச்சு வைக்கிறா. யோசிச்சு பாருங்க. அப்போ இரவும் பகலும் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருக்கு பாருங்க. குழந்தை அழவே விடக்கூடாது. அது பாலே கொடுத்துருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. 3 மாசம் குழந்தை அழற சத்தம் வீட்டில இருந்து வெளியே கேட்கல. எவ்வளோ டஃப் சூழ்நிலை, எவ்வளோ மோசமானது பாருங்க. இரவும் பகலும் குழந்தைய பார்த்துட்டே இருக்கிறாங்க. குழந்தை அப்படி தப்பி தவறி அழுதுச்சு. குழந்தை வாய் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சொல்லுங்க கையே. குழந்தை அழவே விடல. அதனால தான் அவன் திக்கு வாயோ மந்தன் ஆவான்னு தெரியல. அதுக்கு வேற அர்த்தம் இருந்தால் சொல்றேன். குழந்தை அழுதா வாயில பேசவே விடல. ஷட் அப். சகரியா ஷட் அப்னா பரவாயில்ல, யாருக்கு ஷட் அப் வைப்பீங்க? குழந்தை பிறந்த குழந்தை
நியூ நெட்டல் என்ன பாருங்க, அந்த குழந்தை என்ன பண்ண முடியாது, அழவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. அந்த குழந்தைகிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயத்தோடவே வளர்க்கப்பட்ட ஒரு மோசே, வேதனை, பயம். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை இருந்து தெரிஞ்சா வெளியே கொண்டு போட்டுருவான். 3 மாசம் ஒலிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க இப்படி முடியாது, நிச்சயமா அந்த குழந்தை கொல்லப்படும். இந்த சூழ்நிலையில தாயாருக்குள்ள ஒரு விசுவாசம், தாயாருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கி, நிச்சயமா இந்த குழந்தை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இந்த பிள்ளை எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதம் சொல்லுகிறது. இந்த வாசிக்கலாமே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எக்ஸோடஸ் chapter 2 verse 1. யாத்திராகமம் 2:1. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாதம் ஒளித்து வைத்தாள். எங்க ஒளித்து வைத்தாள்? பாஸ்கெட்ல ஒளிச்சு வச்சாலா? துணிக்குள்ள ஒளிச்சு வச்சாலா? அவருடைய தாய் 3 மாசம் அந்த ஒளிச்சு வைக்கிறா. 3 மாசத்துக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியல. பெரிய போராட்டமா இருக்குது. அந்த குழந்தையை பாதுகாப்பது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டாஸ்க். சத்தம் போடாதபடிக்கு குழந்தைக்கு அவங்க என்னென்ன காரியமோ செய்கிறாங்க. வயிற்றில் இருக்கும்போது குழந்தை பயத்திலேயே இருக்குது, பயம். தாயார் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இது ஆண் பிள்ளையா பிறக்கக்கூடாது, பெண் பிள்ளையா பிறக்கணும்ன்றாங்க. ஆனா தேவ சித்தப்படி, தேவ திட்டப்படி, தேவ திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி மோசே பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க, 3ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அவ பாக்குறா, என் கண்ணுதற்கு நீ சாகாதப்பா, எங்கேயா போய் செத்துரு. அவங்க தாயாரோட வேலை என்ன தெரியுமா? என் கண்ணுதற்கு நீ சாகாத, எங்கேயோ போய் செத்துரு. நீ உயிரோடு இருந்தா குழந்தைகிட்ட சொல்லியிருப்பா, நீ உயிரோடு இருந்தா எங்களை காப்பாத்து, நீ செத்துட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லப்பா. இதுக்கு மேல வெளியே போச்சு அவங்க இருக்கிறாங்க, வெளியே நீ போ, உன்னை கொண்டு போனாலே கொன்னுடுவாங்க. அந்த குழந்தை எல்லாரும் போல குழந்தைய வச்சு தாளாட்ட முடியுமா? நீங்க குழந்தைய வைக்கிற மாதிரி வெளியே அங்க பாரு, நாய் பாரு, அங்க பாரு, அதை பாரு, இதை பாரு, சாப்பாடு ஊட்ட முடியுமா? என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசே வளர்க்கப்பட்டான். அவள் நாணற்பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை அதில் வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்து அந்த பெட்டியை அனுப்புறா. ஒரு பெட்டிக்குள்ள தண்ணி உள்ள போகாதபடிக்கு சின்ன பெட்டு மாதிரி ரெடி பண்ணி குழந்தைய அதை வச்சு அந்த பெட்டிக்குள்ள வச்சு நைல் நதியில விடுறா. நைல் நதினா என்ன தெரியுமா? நம்ம பாலாரை விட 2 மடங்கு பெருசு. ஹலோ, இருக்கீங்களா? எகிப்து தேசத்தில் இருக்கிற நைல் நதி, அந்த நதியில வறண்ட நதி இல்லை, தண்ணி ஆழமா இருக்கும். பெரிய கப்பலே போதுனா பாருங்க, அவ்வளோ பெரிய நதி அது, அந்த நைல் நதி. அந்த நைல் நதியில குழந்தைய அவள் கடத்தி விடுகிறா. நைல் நதியில குழந்தை போகுது. தூரத்துல மிரியம் பார்த்துட்டே இருக்கிறா. அவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. என்ன ஐடியா பண்றா? ஒரு நேரத்தை குறிக்கிறா. என்ன நேரம் வைக்கிறா? ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார், ஆனா இவள் ஒரு டைம் செட் பண்றா. என்ன டைம் செட் பண்றா? ஒரு வேளை என் குழந்தை பேசுறாதா, ஒரு வேளை அந்த குழந்தை போனா யாரா ஒருத்தர் எடுத்துட மாட்டாங்களா என்று சொல்லி அவ குளிக்கிற நேரமாய் பார்த்து, அந்த ராஜகுமாரத்தை, எகிப்து ராஜகுமாரத்தைகள் வந்து குளிக்கிற நேரமா பார்த்து நதி ஓரத்தில் வச்சு அந்த குழந்தைய அனுப்பிவிடுறா. யாரும் கயிறு பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது, நதியில வச்சு அனுப்புறா. அந்த நைல் நதியுடைய தண்ணி திசை எந்த பக்கம் வேணாலும் அடிச்சுட்டு போகலாம். ஏன்னா அதில் அந்த தண்ணியை வச்சு தான் விவசாயம் நடக்குது, அந்த தண்ணியில தான் மீன்பிடி தொழில் நடக்குது. பல நாடுகளுக்கு அந்த கப்பல் அதில் தான் போயிட்டு வருது. அப்படிப்பட்ட வியாபாரம் நடக்கிற ஒரு பெரிய நதி. அதனால தண்ணி எங்கே வேணாலும் கவிழலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் அந்த பெட்டியை அனுப்பிட்டு அந்த அக்கா பார்த்துட்டே போகிறான். தவந்து போது கவிழல பார்த்துட்டே போகிறா. அந்த நேரம் பார்த்து குமாரத்திங்க, எகிப்தேச குமாரத்திங்க குளிக்க வராங்க. இவங்க போகும்போது இந்த பெட்டி வரதை பார்க்குறான். பெட்டி வந்து பார்த்தா, பாரு எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க தண்ணியில். பாரு ஒரு பொக்கிஷ பெட்டி வருது, எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நீச்சல் அடிக்கிற ஒரு பெண்ணை போய்ட்டு அதை எடுத்துருவான்றா. அந்த பெட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே இல்லை இது அது இருக்குது, இதில் இது இருக்குது, இது இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது தெரியுமா? திடீர்னு ஒரு கிஃப்ட் கிடைச்சா பிரித்து பார்க்காம உள்ள என்ன இருக்குது சொல்ல முடியுமா? ஒருத்தர் என்ன இருக்குது கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் திறந்து பார்த்தா என்ன இருக்கு? குழந்தை இருக்குது.
நாங்கள் ஒரு 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 கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எகிப்தின் ராஜாவுடைய அந்த குமாரத்துக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனால் தண்ணியில் என்ன இருக்கு? அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் இப்போ என்ன வந்திருக்குது? குழந்தை வந்திருக்குது. யாருடைய குழந்தை? தெரியாது. எங்கேருந்து வந்திருக்குது? தெரியாது. எதுவுமே தெரியாது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியம். அதை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு மனது இருக்கும். அதை பார்த்த உடனே கர்த்தர் குறித்த ஒரு கைரோஸ், அந்த கர்த்தர் குறித்த நேரத்தில் நீ செயல்படுவாயானால், கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செயல்படுவாயானால், உன்னை கொண்டு கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைரோஸ் டைம் எல்லாம் சொல்லுங்க. கைரோஸ் டைம். அவ அனுப்புறா. அதை பார்த்த உடனே கர்த்தரா உள்ளத்துல ஒரு ஏவுதலை கொடுக்குறா. உனக்கு தான் பிள்ளை இல்லையே, யாரோ பிள்ளை எடுத்து வளர்த்த சொல்ல. இந்த பிள்ளைக்கு ஊர் இல்லை, பேர் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதான் பச்சை குழந்தை ஒரு 2-3 மாசம் ஆயிருக்கு, அவ்வளோதான் எல்லாம் சொல்றாங்க. உடனே இந்த பிள்ளை அழுது. உடனே அவளுக்கு மனசு, எனக்கு பிள்ளை இல்லை, கடவுளே பிள்ளை கொடுத்துட்டார். கவனிச்சு கொள்ளுங்க. எகிப்து தேசத்தில் ஒரு வழக்கு என்ன தெரியுமா? அவங்க அந்த நைல் நதியை தெய்வமா வணங்குறாங்க. என்ன வணங்குறாங்க? நைல் நதியை. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க? கடவுள் தான் எனக்கு தண்ணியிலிருந்து குழந்தை கொடுத்துட்டாருன்னா நம்ம நினைக்குது. என்ன நினைக்குது? கதை புரியுதா? எல்லாம் இருக்கீங்களா? கடவுள் தான் என்ன பண்ணாரு? நாங்கள் இந்த கடவுள் தான் தெய்வமா வணங்குறோம். நைல் நதி தான், நைல் நதி தெய்வமா வணங்குறோம். இந்த நைல் நதி கடவுளே எனக்கு குழந்தைய, எனக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தை வரத்தை கொடுத்துட்டான்னு அவளை அவ்வளோ சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போறா. விட்டுலாமா சொல்றாங்க. இல்லை, இது இங்க இருக்கிற எபிரேயருடைய குழந்தைகளை மாதிரி இருக்குது. அட என்ன வேணா இருக்கட்டும்மா, கடவுளே எனக்கு கொடுத்துட்டாருன்னு அந்த குழந்தை எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போன உடனே இதுவரை வேற யாருன்னா குழந்தை வச்சிருந்தா பண்ணுவாங்க. ஆனா ராஜகுமார்த்தியை போறதுனால யாரால ஒன்றும் செய்ய முடியல. அவ வீட்டுக்கு கொண்டு போறா. குழந்தை அழுது பசினால. அப்போ அக்கா ஓடி வரா. அங்க போச்சு நிக்கிறான். நிறுத்து, இங்க தங்கச்சி இங்க போகக்கூடாது, இங்க ராஜகுமார்த்தி குளிச்சுட்டு இருக்கான். இல்லை 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 நான் பேசுகிறோம். அப்போது அந்த குழந்தை அழுது. அப்போ அவன் தங்கச்சி ஓடி வரா, அக்கா ஓடி வரா. மிரியம் ஓடி வந்து, என்னங்க குழந்தை வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா, அது மாதிரி இங்கே தண்ணியெலாம் கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த குழந்தைக்கு இப்போ பால் கொடுக்கணுமே, குழந்தை அழுதே, பால் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா, என்ன பண்ணுறது தெரியலையே, பால் சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வா. பால் புட்டி, அந்த காலத்தில் பால் புட்டி இருந்துச்சா இல்லையான்னு கேட்காதீங்க. சரி என்ன பண்ணலாம்? சரி நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு ஐடியா சொல்லட்டுமா? இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறதுக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு வரட்டுமா? நல்ல ஐடியா வாச்சே. ஆமாம், பிறந்த குழந்தைக்கு ஆனால் பாட்டில் பால் கொடுப்பாங்களா? இல்லை சொல்லுங்கள். இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? அந்த காலத்தில் பாட்டில் இருந்துச்சா, நிப்பிள் இருந்துச்செல்லாம் கேட்கக்கூடாது. நானே குழந்தைக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு வரட்டுமா பால் கொடுக்குது? நல்ல ஐடியா, போய் கூட்டிகிட்டு வரனே. போயிட்டு அவ யாரை கூட்டிகிட்டு வரா? குழந்தையுடைய அம்மாவையே கூட்டிகிட்டு வரா. எஜமாட்டி வணங்குறா. ஆமாம் ஆமாம், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா? ஆமாங்க, பால் எனக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் பால் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். சரி, இந்த குழந்தைக்கு சேர்த்து பால் கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு காசு சம்பளம் வாங்கிட்டு பால் கொடுத்தது யாரு? ஆமாம், அந்த குழந்தை யாரும் தொட மாட்டாங்க. நான் போய் ராஜா கிட்ட சொல்லிட்டு அவள் போட்டிருந்த செயின் எடுத்து போகிறா. இதான் அடையாளம். யாராவது இந்த குழந்தைக்கு எடுக்கணும்னு வந்தாங்கன்னா அந்த அடையாளத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவள் தன் மேல இருக்கிற அடையாளத்தை அந்த குழந்தை மேல போடுகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் குழந்தை மேல அடையாளத்தை போட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்றா. குழந்தை பால் குடிச்ச பிறகு அந்த குழந்தை தூக்கிட்டு அரண்மனைக்கு போறா. அரண்மனைக்கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட சொல்றா, எனக்கு நம்ம நைல் நதி கடவுள், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, நைல் நதி கடவுள் எனக்கு குழந்தை கொடுத்துட்டு. என்னம்மா சொல்ற? ஆமா, நான் இது மாதிரி குளிச்சுட்டே இருந்தேன், நான் சோகத்தோடு குளிச்சுட்டே இருந்தேன்னா திடீர்னு ஒரு பெட்டி தவழ்ந்து 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 வந்துச்சா. ஒரு கதை சொல்லியிருப்பா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? அப்போ திடீர்னு கண்ணை விழிச்சு இப்படி பார்த்தேன், என் கையில் ஒரு பெட்டி தட்டுப்பட்டுச்சு. அந்த பெட்டியை பார்த்து எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் சும்மா. ஆனால் அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம கடவுள் தண்ணி, நம்ம தெய்வமே நமக்கு என்ன கொடுத்தது? எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்குது. எனக்கு குழந்தை பாக்கி இல்லை, இந்த குழந்தை நான் எடுத்துக்க போகிறேன். அப்பா சொல்லியிருப்பார், நீ சந்தோஷமா இருந்தா நான் ஒன்றும் சொல்லலம்மா, உனக்கு ஹாப்பியா? இந்த குழந்தைக்காக எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. குழந்தை என்ன பண்ண போகுது? தாராளமாக வச்சு வளர்க்குமா. அப்பா சொல்கிறாரு. உடனே அதுக்கு எல்லாமே அந்த கூப்பிட்டுமா, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி நீ நல்லா வளர்த்துட்டு பால் மறந்த பேர் கொண்டு வா. அப்போது மோசைக்கு வீட்டிலேருந்து கவனி, உனக்கு என்ன குழந்தை பால் கொடுக்கணும்னா உனக்கு நல்லா சாப்பிடணும்ல. இந்தா, ராஜ அரண்மனையிலிருந்து மோசை வீட்டுக்கு கோதுமை, வார் கோதுமை, டேட்ஸு, நட்ஸு, ராஜ அரண்மனையில் எல்லா போஜனமும் எங்கே போகுது? சொல்லுங்க.
நீ சமைக்கக்கூடாது, நீ சமைக்கக்கூடாது, அந்த வேலைக்காரங்க கூட்டு போ, என் வேலைக்காரை கூட்டு போய் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், நீ சாப்பிடணும், வாரத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து குழந்தைய காட்டிட்டு போ, இல்லை சாயங்காலம்னா குழந்தைய கொண்டு வந்து காட்டிட்டு போ. எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுது, பால் கொடுக்குது. குழந்தை பால் 2 வருஷம், 2 வருஷத்துல 3 வருஷம் ஆகுது, குழந்தை நல்லா பால் மறக்குது. அந்த குழந்தைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு சொல்றாங்க பெர்ஷித் பாரா ஏலோஹிம் அப்படின்னு அர்த்தம், நம்ம ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்சவர் என்று எபிரேய வார்த்தைகள்லாம் சொல்லிச்சு. நீ எபிரேயல் பிறந்த எபிரேயன், நீ பிறப்பால் எபிரேயன், ஆனால் வளர்ப்பால் நீ எகிப்தியன் என்று எல்லா வார்த்தைகளும் குழந்தைக்கு சொல்லி 2 வயசு குழந்தைக்கு ஒன்றும் புரியாத நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு புரியல, உண்மைதான். ஆனா எல்லா வார்த்தைகளும் அந்த குழந்தை உள்ளத்துல தங்கிட ஒரு நாள் அவன் ரட்சகனாய் வேலை செய்வான். ஒரு ஆமென். எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு போய் எங்க விடுறாங்க, அவன் வேகமா ஓடி போய் மம்மின்னு கட்டி பிடிச்சுக்கிறான். அப்போ மம்மி வீட்டில் வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. எகிப்தினுடைய எல்லா சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையும் ராஜ அரண்மனையில் வளர்கிறான். 40 வருஷம் அவன் பயிற்றுவிக்கப்படுகிறான். கர்த்தருடைய நேரத்தில் கர்த்தருடைய காரியங்களுக்கு உன்னை விட்டு கொடுப்பாய் என்றால், ஆண்டவர் டைமுக்கு உன்னை விட்டு கொடுப்பாய் என்றால் அவரே அற்புதமா நேர்த்தியாய் நடத்துவார். உன்னை போஷிப்பதற்கு காகங்களை கட்டளையிட்டேன் என்று சொன்னபடியாலும் ஆண்டு சொன்னார் எலியாகிட்ட, உன்னை போஷிக்கிறது காகங்கள் கட்டளையிட்டேன் சொன்னபடி இங்க மோசையை போஷிக்கிறது கர்த்தர் யாரு கட்டளையிட்டு இருக்கிறார்? ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே உயர்த்து. சத்தமா சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்து. ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார், அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி. ஏற்ற காலத்துல மோசையை போஷிக்கிறதுக்கு எகிப்தின் ராஜா அரண்மனையில் எல்லாம் வந்தது. ஒரு ஆமென். அவங்க அப்பா அடிமையா இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் அடிமையா இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க அம்மா அடிமைக்கும் மேல என்ன தெரியுமா, கர்த்தரே அவர்களுக்கு ரட்சகரா இருந்தார், கர்த்தரே அவளை போஷிச்சார். ஆமென். அல்லேலூயா. ராஜாக்கு அரண்மனையில் அவங்க கண்களில் தயவு கிடைச்சிது. நல்ல வேலைமை, என் பிள்ளைக்கு நீ பால் ஊற்றினா, நீ என் பிள்ளை போஷிச்ச, நீ அவள் சம்பளம் கொடுத்தா, எல்லா காரியத்தையும் செஞ்சா. அற்புதமாக நேர்த்தியாய் கர்த்த உருவாக்கினார். 40 வருஷம் அவன் வளர்கிறான். 40 வருஷம் எல்லாவற்றையும் சிறந்து விளங்குகிறான். 40 வருஷம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிறான். 2 வயசுல அவனுக்கு விதைச்ச விதைகள் 40 வயசான பிறகு அவனுக்குள்ள ஒரு நடக்குது. என்ன தெரியுமா, ஒரு எகிப்தினை இன்னொருத்தன் எகிப்தினை அடிக்கிறத பார்த்து, ஏன்டா நம்மளாம் சகோதரர்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சொல்லி நியாயம் விசாரிக்கிறான். அப்படி நியாயம் விசாரிக்கும் போது ஒருவனை ஒரு எகிப்தினை கொன்றே போட்டான். இந்த காரியம் தெரிஞ்ச பிறகு அவன் எகிப்தை விட்டு ஓடி போகிறான். 40 வருஷங்கள். அப்போ எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்க ஏறக்குறை சென்று இருக்கிற 360 வருஷங்கள் ஆகியிருந்தது. 320 பிறந்தாரு, 360 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 40 இயர்ஸ் இருக்குது. அந்த 40 வருஷத்துல கவனிங்க, கர்த்தர் குறித்த காலத்துல கைரோஸ்க்கு பதிலாக மோசே குரோனோஸ்ல போயிட்டாரு. குரோனோஸ்னா என்ன தெரியுமா, நான் இப்ப செஞ்சா எல்லா எகிப்தியர்களும் எல்லா எகிப்தியர்களுக்கு நான் எதிராக நிற்பேன், எல்லா எபிரேலையும் என் பக்கத்தில் நிற்பாங்க, நான் ஜெயிச்செல்லாம் எல்லாரும் ராஜாவை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைச்சாரு. தப்பு கணக்கு போட்டார். பல நேரங்களில் நான் இப்படி செஞ்சா நடந்துடும், அது செஞ்சா அப்படி பண்ணி இப்படி பண்ணிடலாம். ஆண்டவர் நேரம் வரும் வரையில் நான் காத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தவறிட்டார். நடந்தது என்ன, கர்த்தர் எதுக்கு உருவாக்கினாரு, கர்த்தர் பயிற்சி கொடுத்தாரு, கொஞ்சம் நொடி பொழுதுல அவர் தவறிட்டார். சில கோவப்படுறவங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்க பல நேரங்களில் விழுந்து போகிறாங்க. காரணம் நம்ம விளங்கிக்கணும். புரிஞ்சுச்சா? மோசேய கர்த்தர் சூப்பரா பழக்க விட்டார்ல, கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கலாம்ல, கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா மோசே எனக்கு தெரியும், எனக்கு சாஸ்திரங்கள் தெரியும், வல்லமை தெரியும், அது தெரியும், இது தெரியும் என்று நினைச்சு அவர் நியாயம் விசாரிக்க போனாரு. நியாயம் விசாரிச்சு விட்டுருக்கலாம், கொண்டே போட்டார். ராஜாவுக்கு செய்தி கேள்விப்படுது, ராஜா அவனை கொலை செய்ய பார்க்கிறார். ஓடி போய் மீதியன் தேசத்துல போயிட்டு, மீதியன் தேசத்தில் 40 வருஷம் இருக்கிறார். ஆண்டவர் 80 வருஷம் குறிச்சிருக்கிறார். அவர் குறித்த நேரம் குறித்த காலம் வருவதில் அந்த கைரோஸ் டைம் இன்னும் 40 இயர்ஸ் இருக்குது. பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்க ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு முன்னாடி நீ நானும் பிரயாசப்பட்டு போராடி அதை செஞ்சோன்னு நினைக்கிறோம்.
ஆனால் அங்கே மிஸ் ஆகுது. சொல்லுங்க, நான் மிஸ் ஆக விட மாட்டேன். அவர் நேரத்தில் நான் கர்த்தருடைய காரியம் வாழ் நடப்பதற்கு விட்டு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து என்ன, அவன் ஓடி போய் அங்கே தங்கி இருக்கிறான். 40 வருஷம் முடிஞ்சிச்சு. முடிகிற வேலையில கர்த்தருடைய சத்தம் யாத்திராக 3ல் கர்த்தரோட பேசுறார். மோசே எரிகிற முச்செடி நடுவில் கர்த்தர் பேச, யாத்திராக 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுறார். மோசே மோசே, அவன் பார்க்க கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார் 3 நாள்ல. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கவனிங்க, கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறா தெரியுமா? மோசே மோசேன்னு தமிழ்ல நம்ம போடப்பட்டிருக்குது. ஆனா மோசே மூசா சொல்லுங்க, மோசே மூசா. கர்த்தர் பேசுறார். அவங்க அம்மா மோசேன்னு கூப்பிடுறாங்க, ஆனா வளர்ப்பு தாய் மூசான்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் 2 பேரும் சொல்லி கூப்பிடுறா, டே உனக்கு மோசேன்னு பேர் இருக்குது, மூசான்னு பேர் இருக்குது, கரெக்டா? உனக்கு சர்டிஃபிகேட்ல ஒரு பேரு, வீட்டில் ஒரு பேரு. ஆண்டவருக்கு எல்லா பேரும் தெரியும். உனக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது, சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்குது, கரெக்டா? உன் இனிஷியல் இது, உன் ஜாதகம் இது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமே ஆண்டவர் சொல்றாரு. அந்த பேரை கேட்டோன்னா, ஐயோயோ இங்க யாருக்குமே தெரியாது அந்த பேரு, இந்த பேர் யாருக்குமே தெரியாது என்று அவன் திகைத்து பார்க்கிறான். எரிகிற முச்சடி நடுவில் கர்த்தர் பேசுறார். அந்த வார்த்தை கேட்டு அவன் நடுங்கி போகிறான். ஆண்டவர் மோசேகிட்ட பேசுறாரு. கால்களுக்கு பாதரட்சை கட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. கர்த்தர் பேசுறாரு. உன்னை அழைத்தவன் நான், எகிப்தில் உன்னை தப்பு வைத்தவன் நான். ஏறக்குறைய இப்போ 80 வருஷம் ஆச்சு. நீ எகிப்துக்கு போ, என் ஜனங்களை விடுவிக்க போ. ஆண்டவர் எபிரேயர்களை விடுவிக்க கர்த்தர் எகிப்து ராஜா வீட்டில் வச்சு கர்த்தர் யார மோசே உருவாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். ஒரு ஆமென். ஆனா அவர் டைம் சொல்லுங்க, என் டைம்ல இல்லை. சொல்லுங்க, என் டைம்ல இல்லை, அவர் டைம்ல அவர் செய்து முடிப்பார். ஒரு ஆமென். அந்த டைம் வந்தது. மோசே எகிப்துக்கு போகிறார். எகிப்தில் எல்லா சூழ்நிலைகள் மாறி இருந்தது, உண்மைதான். ஆனா அவங்க தாயார் பாட்டி ஆயிட்டு இருந்தாங்க, உண்மைதான். மோசே மூசா அப்படின்னு கட்டி பிடிச்சாங்க, உண்மைதான். ஏன்பா திரும்ப வந்துட்ட அப்படியெல்லாம் கேட்டது உண்மைதான். உன்னை பார்த்து சந்தோஷம், உண்மைதான். நான் என் ஜனங்களை விடுவிக்க வந்தேன், என் ஜனங்களை விடுவிக்க வந்தேன். கர்த்தர் விடுவிக்க அனுப்பி இருக்கிறார். ஆனா அங்க எகிப்தின் ராஜா மாறி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் படியே, கர்த்தருடைய கைரோஸ் நேரத்தின் படியே மோசே செல்கிறார். கர்த்தர் பெரிய விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் அவளை தப்புவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். வேதம் அழகாக சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 சொல்லுது, அன்றையும் நாம் பெலனவற்றெல்லாம் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் எல்லாம் சொல்லுங்க, குறித்த காலத்தில். ஆமென். அவர் அவர்களுக்காக மரித்தார். அதனால தான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரைட் டைம். அவர் தான் அந்த ரட்சிப்பின் காலத்தை அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு நம் வாழ்வில் தேவன் வச்சுக்க அந்த ரட்சிப்பின் காலம், ரட்சிப்பின் நேரம், இதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 9 வாசிக்கும் போது, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில், சத்தமா சொல்லுங்க, ஏற்ற காலத்தில், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் நீங்கள் நான் அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ரோமர் 9:9 வாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. குறித்த காலத்துல வருவேன், அப்போது என்ன பண்ணுவாள்? சாரால் ஒரு குமாரனை பெறுவாள். நம்ம அந்த வசனம் எல்லாம் தெரியும்ல. ஆதியாகமம் தங்க ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 18 திருப்பிக்கலாமா? மம்ரேயின் சமூகவில கர்த்தர் சாராளை சந்திக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, சாராள்கிட்ட சொல்றாரு, சாராளே, அப்ரஹாமே, குறித்த ஒரு காலத்துல வருவேன். வசந்த வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தர் சொல்றாரு, உற்பவ காலம் அப்படின்னு அப்பாயிண்டட் டைம். உற்பவ காலம்
தகுந்த காலம், குறித்த காலம், நான் நியமிச்சிற காலத்துல வருவேன், சீக்கிரத்துல வரப்போறேன், அப்போது சாரால் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் டைம் வச்சுட்டார், உற்பவ காலம். அப்படின்னா இப்போ இல்லை, ஆனா உற்பவ காலம். அகைன் ஒரு சைக்கிளை கர்த்தர் மாற்றார். உன் வாழ்வில் கர்த்தர் குறித்த நேரம், சமயம் வந்தது. ஆமென். இன்னொரு வசனத்துல வாசிக்கும் போது எபிரேயர்ல 11 திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர், ஹீப்ரூ சாப்டர் 11 verse 11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். லிசன் டு மீ 89 வயசு அவளுக்கு. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது 89 வயசு. தேவனுடைய வார்த்தை வருக, தேவதூதன் சொல்லுகிறார். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை செவி சாய்ப்பதற்கு, அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு, கேட்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். கவனிங்க, 89 வயசு பாட்டி கேட்கிறாள். தேவதூதனால சொல்லப்பட்ட வார்த்தை, உற்பவ காலத்திட்டத்தில் வருவேன். அப்படி என்றால் சீக்கிரத்தில் அந்த டியூ டைம் வருது. அப்போது ஒரு மனைவியாகி சாரா பிள்ளை அணைச்சிட்டு பார்ப்பாள். நகைக்கிறா, சிரிக்கிறலாம், உண்மைதான். நம்ம அதையே பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது வசனம் சொல்கிறது, அவள் கவனிங்க, ஏனெனில் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணின உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள். அதோல பாட்டி மாறி. எல்லாம் கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க, எழுதிட்டீங்களா? கவனிங்க, அவள் அதோல பாட்டியா தான் இருந்தா, பாட்டி தான் நடந்திருந்தவ. அவர் வாக்கு கொடுத்துட்டாரா? ஆமா. என்ன சொல்லிட்டாரு? அவர் சீக்கிரத்தில் வர போறாரு, உற்பவ காலத்திட்டம், டெலிவரி டைம் வரப்போகுது, நீ ரெடி ஆயிடு. பாட்டி நான் ரெடி ஆகணுமா? ஆமா. பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா, எல்லாமே தான். இப்போ அவ காஸ்டியூமை மாத்துறா. அந்த காலத்துக்குள்ள போலாமா? இப்போ நம்ம எல்லாம் எங்க போறோம்னாக்கா 400 வருஷம் பின்னாடி போறோம், 4000 வருஷம் பின்னாடி போறோம். ஹலோ, 4000 இல்லை, மன்னிக்கணும், 5000 வருஷம் பின்னாடி போறோம். இப்போ கூடாரத்தில் கோலை வச்சுட்டு யார் உட்காந்து இருக்குது? சாரால், அந்த பக்கம் ஆபிரகாம். கர்த்தர் வார்த்தை அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆபிரகாம் கேட்குற, நீ சிரிச்சே இல்லையா? ஒரு கான்வர்சேஷன், எல்லாம் சீரியஸாக இருக்கிறீங்களா? ஆபிரகாமும் சாராலும் கான்வர்சேஷன். நீ சிரிச்சியா இல்லையா? இல்லை, கொஞ்சம் சிரிச்சல. அவர் தான் சொன்னார்ல நீ சிரிச்சேன்னு சொல்லிட்டு. எப்போ சிரிக்கலன்னு? இல்லை, பயந்துட்டேன், பயத்தில் என்ன பண்ணிட்டேன், சிரிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே போட்டோம், உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னாங்க ஏற்கனவே இருக்கிற குழந்தை போதும். ஆகார் மூலமா வந்த இஸ்மவேல் இருக்கிற குழந்தைய போதுங்க, அவ்வளோ குழந்தைகள் இருக்குது. கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டாரு. வயது சென்றவள் நீ, உண்மைதான், எனக்கு வயசு உண்மைதான், ஆனா கர்த்தர் பிள்ளை கொடுப்பேன் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணணும்? பலன் அடையணும். எப்படி பலன் அடையுது? காஸ்டியூமா அவர் மாத்தினா. இந்த பாட்டி காஸ்டியூம்ஸ் எல்லாம் கோலை தூக்கி போட்டா. நடக்கும்போது, வேலைக்காரி என்ன பிடிக்காத, நான் இப்பொழுது பலவான். கர்த்தர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறா, ஒரு வாலிப பெண்ணு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கு, அந்த பலன் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை ஹேர், கிரே ஹேர் எல்லாம் மாத்தி, ஆளுக்கு கொஞ்சம் டை அடிமா. அடுத்த நாள் வராங்க, ஒரு அம்மா நடந்து வெளியே வருது. எப்படி வந்திருக்கும் சாரால்? இல்லை, கொஞ்சம் நீங்க சிரிக்கிறதுக்காக, கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஸ்டைல் மாறிந்தி, ரூட்டு மாறிந்தி. ஒரு தெலுங்கு பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு தான் அது. அவ ஸ்டைலே மாறிடுச்சு. வெளியே வந்தா இப்போது எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யங் சாரால். இப்போ ஒரு யூத் ட்ரெஸ் அப்படி போட்டுக்கிட்டு அந்த அம்மா வந்து நிக்குது. எல்லாருக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, பக்கம் சிரிச்சிருப்பாங்க. ஆனா அவ சொல்லியிருப்பா, கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்துருக்க, நான் கோல் இல்லாம நடக்க போறேன். இப்பவே கோல் ஒன்று நடந்தா நான் குழந்தை எப்படி சுமக்கிறது? எனக்கு ஒருத்தர் தாங்கினா நான் எப்படி குழந்தைய தாங்கிறது? தூக்கி போட்டா பலன் அடைந்த. அதான் வசனம் சொல்லுது. இப்ப புரிஞ்சுச்சா? இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிற கேளுங்க. விசுவாசத்தினாலே சாராலோ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவன் என்பதை அறிந்து கர்ப்பம் தரிக்க பலன் பெற்று கொண்டாலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்ப்பம் தரிக்க பலன் பெற்று வயதானவளாக இருந்தும் குழந்தை பெற்றாள். இருக்கீங்களா? அதில் இல்லைங்க, உங்கள் பைபிளில் இல்லை. நான்
சொல்றத நல்லா கவனிங்க. அடுத்தது இன்னொரு மொழிப்பு சொல்லுது, ஆபிரகாம் மிகவும் முதியவன், குழந்தை பெற்றுக்கான வாய்ப்பு இல்லாதவன். சாராலும் அப்படியே வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவரிடம் விசுவாசம் வைத்ததால் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவள் சாராளுடைய ஸ்டைலை மாறந்த பார்த்துட்டு ஆபிரகாம் ஸ்டைல மாறிடுச்சு. நான் யங் மேன், கர்த்தருடைய பலன் எனக்குள் இருக்கிறது. ஒரு ஆமென். அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க? என்னவா மாறிட்டாங்க? ரினிவல். கவனிங்க, வயசெல்லாம் ஜஸ்ட் நம்பர். எல்லாம் சொல்லுங்க, வயசெல்லாம் எண்ணிக்கை மட்டும்தான். எந்த வயசுலையும் எல்லாவற்றையும் செய்கிற பலனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற பலன் அவங்க இதயத்தை நிரப்பினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கிறேன். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா, கவனிங்க, சாரா கருவுற இயலாதவராகி இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தை ஆவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். அவங்க எப்படி பலன் பெற்றுக்கொண்டாங்களா? ஆற்றல் ஆண்டவர்கிட்ட வருது. அந்த நம்பிக்கையை அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையை செயல்படுத்து சொல்லுங்க. நம்பிக்கையை செயல்படுத்து, ஆற்றலை ஸ்திரப்படுத்து. கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துட்டாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த நாள் வராரு ஆபிரகாம். கார்பெண்டரை கூப்பிட்டு, ஐயா உங்களை கூப்பிட்றாரு. வராரு. ஐயா என்ன வேணுங்கய்யா? பெரிய கட்டில் செஞ்சிட்டோமா? பெரிய மெத்த செய்யட்டுமா? இல்லை, என் குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தை படுக்கிறதுக்கு என்ன செய்ய? தொட்டில் செய். அந்த கார்பெண்டர் பார்க்குறான். என்னங்கய்யா? சூப்பரான சந்தன மரத்தில், கேதுரு மரத்தில் என்ன பண்ண? தொட்டில் செய்ய. இங்க தொட்டில கொண்டு வந்து வை. ஐயா செஞ்சிடறேன் ஐயா. ஒரு குழந்தை வர போறான். ஒரு ஆமென், ஆமென். எல்லாம் மாறுது, டெக்கரேஷன் மாறுது, எல்லாம் மாறுது, மைண்ட் செட் மாறுது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம சிந்தையில ஒரு மறுரூபம், உன் சிந்தையில ஒரு கைரோ, கர்த்தர் குறித்த காலத்திற்காக நீ ஆயத்தமாவாயானால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது காத்து இருக்கணும். ரெண்டாவது என்னது? முதலாவது ஷர்ட் வாய. ரெண்டாவது ஆண்டவருக்கு வெயிட் பண்ணணும் அவருக்கு நேரத்தில். மூன்றாவது மைண்ட் செட்டு. என்னது? முதல்ல ஷர்ட்டு, ரெண்டாவது வெயிட், மூணாவது செட், மைண்ட் செட். இன்னைக்கு கர்த்தர் மைண்ட் செட்டை ரெடி பண்ண விரும்புகிறாம. செட் கெட் ரெடி. ஆமே. ஓடுறது ரெடியா? ஆன் யுவர் மார்க், கெட் செட் ரெடி. எல்லாம் சொல்லுங்க. கெட் செட் ரெடியா? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா? எந்த வயசுல இந்த ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும்? விசுவாசிக்கிற ஒரு ஆமென். உனக்குள்ள அந்த வெளிப்பாடு வந்தால் தேவன் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். ஆமென். எந்த வயசுல வெளிப்பாடு? 89 வயசுல, 99 வயசுல வெளிப்பாடு. கர்த்தருடைய நேரம், அவர் குறித்த காலம். அதுக்கு நம்ம மைண்ட் செட் மாறணும். முடியாது, நடக்காது, எல்லாம் இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவர் செய்ய வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். ஆற்றல் பெற்றது நம்பிக்கையில் தான். ஆமென். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற எழுமணிக்கலாமா? நம்பிக்கையில் தான். சொல்லுங்க. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குதத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார். வாக்குதத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார்.
உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி விசுவாசத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே நம்பிக்கையினால் நான் வாக்குகளை பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. நம்பிக்கையினால், அந்த நம்பிக்கையினால் நான் ஆற்றல் பெற்றுக்கொள்கிறேன். வாயத்தர சொல்லுங்க. அந்த நம்பிக்கையினால் நான் ஆற்றல் பெற்றுக்கொள்றேன். ஆபிரகாம் சாரால் அந்த நம்பிக்கையினால் ஆற்றல் பெற்றது போல அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்றேன். ஆண்டவரே, இன்னைக்கு என் மைண்ட் செட் மாறுது. தேவன் எனக்காய் குறித்திருக்கிற அந்த கைரோஸ் டைம், ஏற்ற காலம் ஏற்ற நேரம் என் வாழ்வில் வந்து விட்டது. ஆகையால் தேவன் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. ஆபிரகாம் சாரால் ஆண்டவர் கரத்துக்கள் அடங்கி இருந்தாங்க. அடங்கி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அடங்கி இருக்கிறவர்கள் ஆளுகை பெற்றுக்கொள்கிறார்கள். அடங்கி இருக்கிறவர்கள் நன்மையினால திருப்தி ஆகிறார்கள். அடங்கி இருந்தா ஆசீர்வாதம். அடக்கமா இருக்க வேண்டிய மோசே அவன் ஓடி போனான். ஏன் தெரியுமா? அவன் அடக்கமா இல்லை. இன்னைக்கு நாம வழி விலகிட்டோமா? ஆண்டவர் வச்சிருக்க அந்த லைன்ல வரணும். ஆண்டவர் வச்சிருக்க அந்த நேரம் வரல. காத்திருக்கிறவங்க, அவருக்காய் காத்திருக்கிறவங்க தங்கள் வாயின் வார்த்தைகளை விடாதபடிக்கு அவர் நேரம், அவர் குறித்த காலம், சமயம் எனக்கு தெரியல, அவர் குறித்த அந்த கைரோஸ் டைம் தெரியல. நம்ம குரோனோஸ்லேயே டைம் கால்குலேட் பண்ணிட்டுக்கிறோம். இத்தனை மாதம் நடந்துடும், அத்தனை மாதம் நடந்துடும், அத்தனை வருஷம் நடந்துடும் என்று குரோனோஸ்லேயே இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, அந்த குரோனோஸ் டைம்ல இருந்து, அதுவும் கிரேக்க பதம் தான், நம்ம வச்சிருக்கிற நேரம் அந்த குரோனோஸ் டைம். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற நேரம் கைரோஸ் டைம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் டைம் ஃப்ரேம்குள்ளே நான் வந்துடுறேன்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்கள் டைம் ஃப்ரேம் எனக்கு காட்டுங்கப்பா. உங்கள் டைம் ஃப்ரேம்குள்ளே நான் வந்துடுறேன்ப்பா. அந்த கிருபை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கப்பா இந்த வேலையில். சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பீங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நான் வந்துடுறேன். என் சிந்தையை நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். உன்னை உயர்த்துகிற வேலை வந்துடுச்சு மகளே, மகனே, உன்னை உயர்த்துகிற வேலை வந்துடுச்சு. உன் சிந்தையை நீங்க மாற்றிக்கொள். அவர் நேரத்தில் ஆண்டவர் உங்க டைம்ல நடக்கட்டும்பான்னு சொல்லுங்க. நான் அதுக்காக காத்திருக்கிறேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், அவரை பார்த்து. ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற கர்த்தருடைய கரம், அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய அனுக்கிரகம் இப்போதே இந்த வேலையை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஐயா. இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக. இந்த மகிமையினால கணத்துல ஒவ்வொருவரும் இடை கட்டுங்கப்பா. இந்த வெளிப்பாடு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ரெவலேஷன்ஸ் ஆண்டவரே இதை எங்களை நிரப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். உடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பிள்ளைகள் வாழ்வு நிறைவா இருக்கட்டும். அவங்க அப்பாயிண்டட் டைம், அந்த டியூ டைம் கண்டுகொள்கிற இனம் கண்டுகொள்ளு கிருபையை தாங்கப்பா. உடைய வார்த்தைக்காக காத்திருக்கவும், உடைய வார்த்தை மட்டும் பேச, மாம்சிக வார்த்தைகளுக்கு தங்கள் வாயை அடைக்கவும், வார்த்தை மட்டும் பேசுகிற கிருபை தாங்கப்பா. சொல்லுங்கப்பா, ஆண்டவரே வார்த்தை மட்டும் பேசுவேன், மாம்ச வார்த்தைகளுக்கு என் வாயை நான் விலக்குகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக காத்திருப்பாண்டவரே. சொல்லுங்க, உங்களுக்காக காத்திருப்பாண்டவரே. நான் அவசரப்பட மாட்டேன். வாயை தர அறிக்கை செய் மகளே, மகனே, நான் அவசரப்பட மாட்டாண்டவரே. நான் உங்க டைமுக்கு காத்திருக்கிறேன். நான் அவசரப்பட்டு எதையும் பேசிட மாட்டேன். உங்க நேரத்துக்காக காத்திருக்கிறேன். நீங்க செய்யணும்னு காத்திருக்கிறேன். ஆமென்.
மூன்றாவது, என் மைண்ட் செட்டு, என் சிந்தையை உங்க வார்த்தைகளுக்கு இசைந்து போக பண்ணுகிறேன். உங்க வார்த்தை தரிசனத்துக்கு இசைந்து போக விரும்புகிறேன். உங்க வார்த்தைகளின் வாழ்வு நிறைவேற விட்டு கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதி, மகிமையானது செய்யும். இயேசு விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.